Hi friends, welcome back to JPEG Studio. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், GTA ஸ்டைல் ஃபோட்டோ எப்படி நம்ம மொபைல் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் ரீசெண்டாக இப்போ கார்ட்டூன் ஃபோட்டோ ட்ரெண்டிங் ஆச்சுல, அதே போல் ஜிடிஏவும் ட்ரெண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஜிடிஏ ரீல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடிட்டிங் ட்ரெண்டிங் எடிட்டிங் எல்லாமே நம்ம சேனலில் போடப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். டூன் மீ PicsArt, டூன் மீ. அப்புறம் அந்த நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க இந்த மினியேச்சர் எடிட்டிங் ட்ரெண்டிங்கில் போச்சுல கார்ட்டூன், அதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஆப்பும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கான லிங்க்கும் நான் வந்து டெலிகிராம் சேனலில் தரேன். PicsArt ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டூன் மீ ஆப்பில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை கார்ட்டூனைஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகேவா? நான் ஏற்கனவே கார்ட்டூனைஸ் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக PicsArt உள்ளார போயிடுறேன். PicsArt உள்ளார போயிட்டு ஓகே, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு எடிட்டர் ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஜிடிஏ பேக்ரவுண்டு நான் வந்து டெலிகிராம் சேனல் தரேன் பாருங்கள். ஒரு 13 பேக்ரவுண்ட் கிட்டே இருக்குது, உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தந்துடும். ஓகேவா? இப்போ நான் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் அழகாக சூஸ் பண்ணிங்க. ஓகேண்ணா, இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு க்ராப்பில் ஸ்கொயரே கொடுத்துருக்குறேன். ஸ்கொயரே கொடுத்துட்டு உங்களுக்கு 3:4 எந்த ரேஷியோ வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஃபோட்டோ ஜிடிஏ ஸ்டைலாக பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? நான் ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் போய் அந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? எஃபெக்ட்ஸில் ஆர்டிஸ்டிக்னு இருக்குல்ல, அதில் பேஸ்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த பேஸ்டல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இது ஷர்ட்டுக்காக தான். ஷர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். மேலே உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த எரேசரை கிளிக் பண்ணிட்டு இன்வெர்ட் கொடுத்துருங்க, போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேஸை மட்டும் விட்டுட்டு ஷர்ட்டெல்லாம் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறங்க. ஓகேவா? பாருங்கள், அப்ளை பண்ணுறது அப்ளை ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேவா? இப்போ இந்த சைடும் அப்ளை பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸில் வேணாம். ஓகேவா? ஓகே, கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தாங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் மேஜிக் போனீங்கன்னா செகண்டே பேஸ்டல் இருக்கும். ஓகேவா? நான் நெட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்டல் கொடுத்துருங்க. பேஸ்டல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே, அது வந்தவொடனே இங்கே 3 டாட் இருக்குல்ல, அக்கு மாரி போட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேவா, உங்களுக்கு ஹேண்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தான். மேலே அதே போல் எரேசர் ஆப்ஷனை இன்வெர்ட் கொடுத்துட்டு ஹேண்டில் மட்டும் இதை அப்ளை பண்ணிங்க. ஓகேவா? நெக்கில் லைட்டாக ஓகே அப்ளை பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கட்டில் போய் பர்சன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும். உங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் அழகாக கட் பண்ணிங்க. ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே வந்துடுச்சு. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு தோணுதோ, நான் இப்போ ஓகே நான் இங்கே ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோன்னு வரும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த கார்ட்டூனைஸ் ஆப் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதில் நான் இதே ஃபோட்டோவை கார்ட்டூனைஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே, அதனால தான் உங்களை வெல் பண்ணி காட்டல. ஓகேவா? பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா, கட் அவுட் அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரேஸ் ஆகிடும். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக தெரியிற மாரி வச்சுட்டு இந்த ஃபேஸில் ஃபிட்டாக வர மாரி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபேஸ் இதில் ஃபிட்டாக அதை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக தந்துக்கிறேன். ஓகேவா? ஒப்பாசிட்டி ஃபுல்லாகிட்டு எரேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் எரேஸ் கிளிக் பண்ணிட்டு ஹார்ட்னஸ் கொஞ்சம் 74 வச்சுட்டு சைஸ் வச்சுங்க. வச்சுட்டு எரேஸ் பண்ணுறேங்க. இந்த இடம் எரேஸ் பண்ணுறேன். ஓகேவா?
ஃபேஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஓகேவா, கம்மி பண்ணிட்டேன். டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்து விட்டுங்க. ஓகேவா, இது முடிஞ்சது வேலை. இதில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் போனீங்கன்னா மேலே நெட் ஆனில் தான் இருக்கணும். ஜிடிஏன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஏகப்பட்ட அதாவது பிஎன்ஜிஸ் கிடைக்கும். இப்போ ஜிடிஏ சம்மந்தப்பட்ட பிஎன்ஜிஸ். ஓகேவா, ஓகே. நான் இப்போ இதை சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே இங்கே ஃபிட் பண்ணிங்கன்னா அடுத்தது திரும்பி ஸ்டிக்கர் கொடுத்தீங்கன்னா அதிலே தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ 3 இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஓகே, நான் இங்கே வச்சுக்கிறேன். ப்ளஸில் திரும்பி ஸ்டிக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேப் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது நீங்களே ஃபிட் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே கொடுத்துட்டு மேலே டிக் கொடுத்துக்கிட்டு சேவ் பண்ணிங்க. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.